பேசுங்க பையன். சிக்கன் மட்டன் மீன் சொல்லிட்டு எல்லாம் பொரிச்சுங்கிறாங்க. எவ்வளோ பேர் வெஸ்ட் பெங்கால்காரங்க எல்லாருமே. அங்கே இருக்க பாருங்க லோட்டஸ் டெம்பிள். உள்ளே போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குன்னு. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நண்பர் எக்ஸ்பிரஸ். நான் உங்களுக்கு கோகுல் சக்தி. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ராலேருந்து நியூ டெல்லிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் தங்கின இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அழகான இடம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இங்கே இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து மேனேஜர் நான் கேட்டு தச்சுமே அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபுல்லாக சுற்றி ஒரு பார்க்கு நடுவில் நேற்று தூங்கின மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹால் நம்ம வந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டு அந்த ஆக்ராலேருந்து இந்த டெல்லிக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கணும். பட் அது என்னாச்சுன்னா எஸ்டி கார்டு ஃபுல் ஆனதுனால நம்மளால வீடியோ அது பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம வந்து டெல்லிக்கு ரீச் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து டெல்லியோட vlog நம்ம பார்க்கலாம் ஒரு 2 டேஸ்க்கு. அப்புறம் நம்ம வந்து 2 டேஸ் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாள் போதும் நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கேப்சர் பண்ணிடலாம். நாளைக்கு நம்ம வந்து வேறு இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து டெல்லியை சுற்றி பார்க்குற நேரம் இங்கே வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒருத்தர் கன்னியாகுமரியில் வந்து ஒருத்தர் 4 வருஷம் வந்து ஒருத்தர் வேலை பண்ணாங்களா பங்க்கில் இல்லை அங்கே வந்து படித்தாங்களாம் ஒருத்தர். இந்த பங்க்கில் வேலை செய்கிறங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து அவங்கள காட்டுறேன். இது பெட்ரோல் பங்க்கு. அப்புறமா இது மைண்ட் ரோடுக்கு அந்த பக்கம். இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி. இங்கே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக லைட்டிங் தான். இங்கே சென்டரில் வந்து நம்மளோட டென்ட்டெல்லாம் நம்ம இங்கே போட்டு தான் நைட் தங்கினது. இங்கே பாருங்க, இவர் தான் அந்த பேசுங்கன்னா ஒரு கூச்சமாக இருக்குது. பை பேசுங்க பையன். பார்த்தீங்கன்னா சரி வாங்க பேசுங்க, கேமரா முன்னாடி பேசுங்கன்னா அவர் ஒரு மாதிரி கூச்சம் படுறாரு. சரி ஓகே நண்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் இப்போது 6:30 ஆச்சு. டெல்லியில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் இங்கே டிராஃபிக் வந்து ஐயோ நைட்டு 10-12 மணிக்கு வரைக்கும் சவுண்டு அப்படி இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் பிளேஸான இந்த லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. எங்கன்னா ஒரு பக்கம் வந்து டீ அடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த லோட்டஸ் டெம்பிளை போய் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே நண்பாஸ், மார்னிங் வைப்பே நல்லா இருக்குது டெல்லியில், அது நியூ டெல்லியில். சரி போகலாம் நண்பாஸ். ஓகே நண்பாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த ஒரு டேக் நான் வாங்குறதுக்கு, இந்த 4 டேக் வாங்குறதுக்கு நேற்று ஆக்ராலேருந்து வரத்துக்கு மட்டுமே எவ்வளோ கடையில் ஏறி இறங்கி அவ்வளோ ஆச்சு. ஏன்னா இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா போட்டால் அப்படி கீழே இறங்கிடுது. டேப்பு போட்டால் எல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டாதுன்னு இந்த மாதிரி ஒரு டேக் வந்து, அதாவது நான் ஆக்ராலேருந்து இவ்வளோ தூரம் டெல்லிக்கு வர வெளிக்கு எங்கேயுமே கிடைக்கலையா. ஒரு டேக் கேட்டாலும் தெரில, டேகான்னு கேட்டால் தெரிலன்றாங்க. என்ன சொல்கிறது, இது டேகான்னு கேட்டால் இல்லைன்றாங்க. எவ்வளோ கடையில் நம்ம வந்து தேடி அழிஞ்சு கடைசியில் டெல்லிக்கு வந்த மேலே நேற்று நைட்டு தான் வந்து இதை நான் கண்டுபிடிச்சி நான் வந்து நேற்று 10 மணிக்கு இதை நான் வாங்கினேன். ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கிற இந்த லோட்டஸ் டெம்பிளை வந்து பார்க்க வந்துட்டோங்க. டெல்லியில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம பார்த்துங்கிறது இந்த லோட்டஸ் டெம்பிள் தான். இது பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு வந்து இது ஓப்பன்னு. இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சா கூட்டம் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்குது. இது இல்லாமல் இங்கே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாமுண்டி கோயில் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போவும் இருக்குது. அதனாலவே வந்து இங்கே கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அந்த கோயிலுக்கு போகிற பக்தர்கள் அங்கே போயிட்டு மேலே அடுத்து இங்கே தான் வர போகிறாங்க. சரி போய் பார்க்கலாம். ஏன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர முடியாது. போய் பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ நேரம் ஓப்பன்னு தெரில. ஆனால் எனக்கு வந்து இந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தே ஆகணும்னு. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே இந்த தாமரை, அதாவது லோட்டஸ் மாதிரியே இந்த பில்டிங்கும் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதுதான் போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த லோட்டஸ் டெம்பிள் எப்படி இருக்கான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட பைக் பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கு பக்கத்தில் இங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம். போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடைங்க, மைண்ட் ரோட்லேருந்து எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. எல்லாம் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிப்ஸு, இட்லி, வடை எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போ கூட இருக்குது. இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அப்படியே நம்ம போகலாம். இல்லை இது பஸ் ஸ்டாண்ட் இல்லை, சாரி, இது பார்க்கிங். இது பஸ் ஸ்டாண்டுன்னு நினச்சேன், இது பார்க்கிங். ஓகே, நம்மளோட வண்டியை நான் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வண்டி வர அங்கே பேக்கெல்லாம் வச்சு தனியாக நிற்கிது. ஹெல்மெட்டெல்லாம் வச்சுட்டு, ஹெல்மெட் எடுக்க மாட்டாங்க, ஆனால் பேக்கும் நம்ம லாக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இங்கே லாக்கெல்லாம் பண்ணி சும்மா
நீட்டாக வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஊர்லேருந்தெல்லாம் இவங்க வருவாங்கள்ல வண்டியில், அவங்க வந்து எல்லாத்தையும் இங்கே பண்ணி இங்கே சாப்பிட்றாங்க. பக்கம் இல்லை, எல்லா பக்கமும் வந்து சாப்பாடெல்லாம் சுடுசாக பண்ணி சாப்பிட்டுங்கிறாங்க. சரி, நம்மளும் சாப்பிட்லாம் நினைக்கிறேன். போய் சாப்பிடுவோம். மீன், சிக்கனு, மட்டனு, மீன் சொல்லிட்டு எல்லாம் பொரிச்சுங்கிறாங்க. எவ்வளோ பேர் வெஸ்ட் பெங்கால்காரங்க எல்லாருமே அதிகமாக. லேட்டு ஓகே ஓகே பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. ஓகே நான் பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் டெம்பிளுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இங்கே பாருங்கள். டெம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான். இது பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுது. சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு பார்க்குக்கு நடுவில் தான் இந்த லோட்டஸ் டெம்பிள் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது நீங்களே பாருங்கள். இங்கெல்லாம் வந்து இந்த கார்டனில் வந்து பூவெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அது நீங்களே கூட பாருங்கள். பாருங்களேன் எப்படி இருக்குது கார்டன். நீட்டாக நம்ம நடந்து போகிற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 8:30 மணி ஆகுது. 8:30 மணிக்கு தான் ஓப்பனு. ஆனால் கூட்டம் பார்த்தா இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நம்ம எங்கே போனாலுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அங்கே இருக்க பாருங்கள் லோட்டஸ் டெம்பிள். உள்ளே போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குன்னு. வந்தாச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டில் பார்த்துங்கிறது. இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா செருப்பு அலோவ் பண்ணல போல். செருப்பெல்லாம் நம்ம இங்கே விட்டு போகலாம். செருப்பு வேறு இங்கே விட்டுட்டு பேக் வேறு போட்டுங்கிறோம். உள்ளே விடுவாங்களான்னு தெரில. அதாவது இங்கே பாருங்களேன், செருப்பு போட்டு நம்ம உள்ளே எடுத்துன்னு போகணுமா? உள்ளே இல்லை, இங்கே வைக்கணும். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே எங்கே போகிறாங்க? கீழே டெபாசிட் ஒரு இங்கே அங்கேருந்து வாங்கி இதுக்குள்ளே போகணுமா? இங்கே பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு இது ஓப்பன் பண்ண வேண்டியது. ஆனால் 9 மணிக்கு தான் எல்லாம் விட்டுறாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா சண்டேன்றதுனால கேமரா வந்து உள்ளே அலோவ் பண்ணவங்களாம் தெரியாது. பார்க்கலாம். ஏன்னா எங்கேயுமே வந்து போர்டு வைக்கல உள்ளே வந்து கேமரா அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டு. இதுக்கு டிக்கெட்டெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் நம்ம வீடியோ இதை எடுத்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பக்கம் வந்து ஒரு கோயில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். சாமுண்டி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற கூட்டம் அப்படியே இந்த பக்கம் வர போகிறாங்க. ஏன்னா அங்கே நம்ம லாஸ்ட்டில் நின்னாலே நம்ம அங்கே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு நாள் இடம் போகிறோம். அவ்வளோ பெருசாக இருக்குது லைனு. அங்கே இருக்கிற கூட்டம் அப்படியே இந்த பக்கம் வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டு நம்ம போகலாம். கூட்டம் வந்து இன்னும் கம்மியாகாமல் இருக்குது. இன்னும் கூட இங்கே உள்ளே ஓப்பனே பண்ணாமல் இருக்காங்க. அங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஓகே அன்பாஸ், நான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த தாமரை கோயில். இப்போ நம்ம வந்து இந்த லோட்டஸ் டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை இப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த லோட்டஸ் டெம்பிளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா பஹாய் ஹவுஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லோட்டஸ் டெம்பிளை கூப்பிடுவாங்க. இது வந்து யாருக்காக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஹாய் ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து 1986 பார்த்தீங்கன்னா இதுவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கே இது வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து இந்த லோட்டஸ் டெம்பிளை இருக்குது. இப்போ நான் இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ஜை என்ற ஏரியாவில் தான் வந்து இந்த லோட்டஸ் டெம்பிளே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டெம்பிளோட உயரம் மட்டுமே 40 மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை பார்த்தீங்கன்னா எப்படி பூக்குமோ அந்த கரெக்டாக அந்த பூக்கிற டைமில் நம்ம எப்படி நம்ம பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இந்த லோட்டஸ் டெம்பிளே வந்து கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எதில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பலில் இந்த லோட்டஸ் டெம்பிளை கட்டியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 டோர்ஸ் இருக்குது. இந்த லோட்டஸுக்கு இருக்கிற
இலைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 இலைகள் இருக்குது இந்த லோட்டஸ் டெம்பிளில் இருக்கிற அந்த லோட்டஸ் இலைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் டெம்பிளை வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஈரானியன் ஃபெரிபோக் சபான்றவங்க தான் வந்து இந்த லோட்டஸ் டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்த்திங்கன்னா 2021 பார்த்திங்கன்னா மோஸ்ட் விசிட்டட் பில்டிங் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டே படிச்சிருக்கு இந்த லோட்டஸ் டெம்பிள். அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா 70 மில்லியன் மக்கள் வந்து 2021 பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க இந்த லோட்டஸ் டெம்பிளில். அப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து ஒரு நாளைக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க சொல்லிட்டு. நீங்களும் டெல்லிக்கு வந்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டெம்பிளை மிஸ்ஸே பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே அன்பாஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேசஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்த்தாச்சு. இவங்க இதுக்கு வந்து லோட்டஸ் டெம்பிள் அப்படின்ற வைக்கிறதுக்கு லோட்டஸ் மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலைகளோ இல்லை கடவுளோ அதெல்லாம் இல்லை, உள்ளே போய் நம்ம மெடிடேட் பண்ணுற இடம் தான் உள்ள இந்த லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு பண்ணாலும் வந்து எக்கோ அடிக்குது, ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அப்புறமா நான் இங்கே என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா எப்போ இங்கே இருக்கிற பூங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்தா இங்கே வந்து எல்லா பக்கம் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து எல்லா பக்கம் வந்து போட்டு விட்டுறாங்க. அதாவது நம்ம இந்த இரும்பு வந்து எங்கே போட்டிருக்குறாங்களோ அப்படியே தான் நம்ம வந்து நடந்து போனோம், தவிர்த்து அந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த டெம்பிளுக்கு போகணும் பார்க்கணும் அப்படியே நம்ம வெளியே போய் நுழையணும், தவிர்த்து இதுக்குள்ளெல்லாம் வந்து ஹலோ இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா பூங்களும். ஓகே அன்பாஸ், நான் வந்து இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினாருக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். சரி, நம்ம போய் பார்க்கலாம்.